கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் கூட நான் எங்கேயுமே தனியாக போனதில்லை. அதுவும் மகிழனை விட்டுட்டு எங்கேயுமே தனியாக ஸ்டே பண்ணதே கிடையாது. இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஊட்டிக்கு பஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 11:30க்கு கரெக்டாக போனேன். பஸ் வந்துருச்சு. பயங்கரமான கூட்டம். இந்த பஸ் மட்டும்தான் ஊட்டி வரைக்கும் போகிற ஸ்ட்ரைட் பஸ்ஸு. ஸோ நிறைய கூட்டம் இருந்தது. அதோடு சேர்த்து மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. மேட்டுப்பாளையம் ரீச் ஆன உடனே பயங்கரமான ஹெவி ரெயின், டிராஃபிக்கும் அதிகமாக இருந்துச்சு. எப்படிடா ஊருக்கு போய் சேர போகிறோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஊட்டி நான் ரீச் ஆகும்போது 5 மணி ஆயிடுச்சு. அந்த டைமில் எந்த ஒரு பஸ்ஸுமே இல்லை. காலையில் கிளம்புனது சாப்பிடாம கிளம்புனால ஒரு எக் ரைஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த புக்கிங் பண்ண பஸ்ஸு வரும். அதில் ஃப்ரீ சீட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளையும் அதில் ஏற்றிப்பாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி சேஃபாக வீட்டுக்கும் போயிட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி எந்த ஒரு பஸ்ஸுமே வராது. ஆட்டோ புக் பண்ணி தான் போகணும். அந்த டைமில் ஒரு அண்ணன் நல்லாவே ஹெல்ப் பண்ணி எங்களை வீட்லேயும் சேஃப்டியாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் அந்த முக்கியமான வேலைக்காக கிளம்பணும். காலையிலே சப்பாத்தி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாசி ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. மாசி சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. காலையிலையும் பயங்கரமான மழையாக தான் இருந்தது. எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி நைட் நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா மகிழன் தனியாக இருக்கான் அப்படின்றக்காக வந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிச்சாச்சு. நிறைய வெஜிடபிள் சப்பாத்தி எல்லாமே அம்மா கையில் வாங்கி நல்லாவே சாப்பிட்டோம். காலையில் அண்ணாவும் வந்துட்டாங்க. அக்கா நான் அண்ணா எல்லாருமே சைன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 1983 எங்கள் அப்பா ஓப்பன் பண்ண அக்கௌண்ட். இதுக்கு வந்து நாமினி இல்லாமல் அப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ராப்ளம்காக நாங்கள் எல்லாருமே போய் சைன் போட்டு வந்தாச்சு. வேலை முடிஞ்ச உடனே அங்கேருந்தே நாங்கள் பஸ் ஏறிட்டோம். இதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தால் ரொம்ப டிலே ஆயிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ மட்டும் அங்கேயே குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணி நான் மட்டும் ஊருக்கு போகணும். அக்கா அண்ணா எல்லாருமே பாதியிலே இறங்கி வீட்டுக்கு போயிடுவாங்க. அடிச்சு பிடிச்சி நைட்டோட நைட்டாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. மகிழனையும் பார்த்தாச்சு.